வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப 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 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். திடீர்னு உங்களுக்கு ரஷ்யால இருந்து ஒருத்தர் கால் பண்ணி, சார் நாங்க ரஷ்ய பிரசிடென்ட் புட்டினோட ஆபீஸ்ல இருந்து பிரசிடென்ட் புட்டினோட ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். உங்களுக்கு ரஷ்ய பிரசிடென்ட் வந்து ஒரு புது பைக், இம்போர்ட்டர் பைக், ஒரு 20 லட்சம் ரூபாய் ஒருத்தர் பைக் வந்து உங்களுக்கு பிரசன்ட் பண்ண சொல்லியிருக்காரு. உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நாங்க வந்து நேர்ல வந்து டெலிவரி பண்றோம்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்புவீங்களா? நம்ப முடியுமா உங்களால? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு, எங்க நடந்திருக்குன்ற விஷயத்த டீட்டெயில பாக்குறதுக்கு வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலா இருக்கட்டும், இல்ல பொலிட்டிக்கலாவோ இல்ல இன்டர்நேஷனல் லெவல்லையோ மிக முக்கியமான தகவல்கள் எதுவா இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சரண்ஸ் குளோபல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சம்பவம் நடந்தது எங்கன்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா ரஷ்ய பிரசிடென்ட் புட்டினும் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டு பேரும் வந்து அலாஸ்கால மீட் பண்ணி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க இல்லையா? அப்ப நடந்த சம்பவம் தான் இது. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ரஷ்ய பிரசிடென்ட் புட்டினும் ட்ரம்ப்பும் சந்திக்கிற மீட்டிங் ஆக்சுவலா ஷெடியூல் ஆயிருந்தது. அதுக்கு முன்னாடியே ஆகஸ்ட் 9 அந்த மாதிரி ஒரு 5-6 நாள் முன்னாடியே ரஷ்யால இருந்து ஒரு பிரஸ் குரூப் பீப்புள் வந்து அலாஸ்கா போயிருந்தாங்க. அங்க இருக்கிற ப்ரிப்பரேஷன்ஸ் பாக்குறாங்க, அங்க இருக்க ஷெடியூல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக முன்னாடியே போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விசிட் போயிருக்கிறப்போ அங்க ஒரு நபர் மார்க் வாரன் அப்படின்ற ஒரு அலாஸ்கன் அமெரிக்கன் அவரு ஒரு பைக்ல வந்து போயிட்டு இருக்காரு. பைக்கை பார்த்தா அது வந்து ரஷ்யாவோட ஊரல் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸான ஒரு பெரிய பிராண்ட் அது. அந்த பிராண்டோட பைக்கு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை பார்த்த உடனே ஸ்டாப் பண்ணி அவர்கிட்ட, சார் பைக் எப்படி இருக்கு உங்களுக்கு, நீங்க ரஷ்யன் பைக் யூஸ் பண்ணீங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பைக் எப்படி இருக்கு உங்களுக்கு, உங்களுக்கு மைலேஜ் எல்லாம் எப்படி கொடுக்குது, சஸ்பென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க. அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டே இருக்கிறாரு. கடைசியில சொன்ன வார்த்தை எல்லாமே நல்லா தாங்க, சூப்பரா தாங்க இருக்குது. பிரச்சனை என்னன்னா ஸ்பேர் கிடைக்க மாட்டேங்குது பாஸ். இப்ப ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் நடக்கிறதுனால எனக்கு வந்து ரஷ்யால இருந்து வரக்கூடிய அந்த ஸ்பேர்ஸ் எனக்கு வந்து ரஷ்யா மேல வந்து அமெரிக்கா மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே பொருளாதார தடைன்ற பேர்ல சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த சாங்ஷன்ஸ் இருக்கிறதுனால அங்கேருந்து எந்த ஒரு ஸ்பேரா எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அமெரிக்காவுக்கு வரமாட்டேங்குது. ஸோ இதனால வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ஸ்பேர் கிடைக்க மாட்டேங்குது பாஸ், ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி இந்த விஷயம் ரஷ்யால பெரிய வைரல் ஆச்சு. ஆக்சுவலா டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். ரஷ்யாவில் டெலிகாஸ்ட் ஆனா ரஷ்யாவில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அமெரிக்கா வந்து ரஷ்யா மேல சாங்ஷன் போட்டிருக்கிறதுனால அமெரிக்காவில் இருக்க ஒரு சிட்டிசனே வந்து பாதிக்கப்பட்டிருக்காருன்ற மாதிரி ஒரு விஷயத்த நேரேட் பண்றதுக்காக ரஷ்யஸ் எல்லாருமே அதை வந்து ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பெரிய அளவுல ரீச் ஆகுது அவரோட பேரு. ரஷ்ய பிரசிடென்ட் புட்டினும் அதை பாக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்றதுதான் மாசான சம்பவம். ஸோ புட்டின் பார்த்ததுக்கு அப்புறம் புட்டின் ஒரு ஐடியா பண்ணி, சரி ரஷ்யா உக்ரைன் வாரால ஒரு அஃபெக்ட் ஆகியிருக்காரு, ஸோ இவருக்கு எதாவது பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு போல. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஃபோன் வருது. அந்த மீட்டிங்க்கு முதல் நாள், அது ஆகஸ்ட் 14th வாக்கில் இல்லை 13th வாக்கில் ஃபோன் வருது. ஃபோன் பண்ணி அந்த ப்ரெஸ் வந்து இவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, மார்க் வாரனுக்கு கால் பண்ணிட்டு, உங்கள் அட்ரஸ் சொல்லுங்க பாஸ், நாங்கள் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணணும். நம்ம ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் வந்து உங்களுக்கு ஒரு புது நீங்கள் வச்சிருக்க அதே பிராண்டு உரல் மோட்டார் சைக்கிள் உங்களுக்கு நான் வந்து டெலிவரி பண்ண, அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லி டீட்டெயில் வாங்குறாங்க. மார்க் வரனால நம்பவே முடியல, இப்படி எல்லாம் நடக்குமான்னு சொல்லி ரொம்ப ஷார்க்கா ஆறாரு. ஆமாங்க, ரஷ்யால நீங்க தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார், உங்க வீடியோ வைரல் ஆச்சு, புட்டின் சாரும் பார்த்தாரு, ஸோ அதனால உங்களுக்கு பண்ண சொல்லியிருக்காருன்னா சரின்னு ஒரு டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறாரு. மீட்டிங் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு புட்டினும் ட்ரம்ப் அவங்களோட மீட்டிங் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த ஒரு ரஷ்ய பிரசிடென்ட்டோட புட்டினோட ஆபீஸ்ல இருந்து அவங்களோட எம்பசில இருந்து ரெண்டு பேர் வந்து நேரா போயிட்டு அந்த மார்க் வாரனை பார்த்து இந்த பைக்கை ஒரு புது உரால் பைக், அவர் ஆல்ரெடி என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருந்தாரோ சேம் பிராண்ட் அதே பைக் கொண்டு போய் புதுசாக கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே மார்க் வாரனுக்கு சந்தோஷத்துல திக்கு முக்காடி போயிட்டாரு. என்ன சொல்றதுனே தெரியல, அவருக்கு வாயில வார்த்தை வரல. கொஞ்ச நேரம் ஷாக் ஆகி நின்றுட்டாரு. அதுக்கப்புறம் கேட்கிறப்ப, நான் இது கனவா இல்ல நனவா, நான் இருக்கிறது நிஜமா, நம்பவே முடியலைங்க, என்னால எதையுமே என்னால் நம்ப முடியலன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ரஷ்யன் மீடியா இந்த நியூஸையும் ரொம்ப பெருசா கொண்டாடி தீர்த்துட்டாங்க. அதாவது உக்ரைன் ரஷ்யா வார்னால ரஷ்யா மேல போட்ட சாங்ஷன்னால அமெரிக்கனே ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு, இந்த விஷயத்த பெருசா ஹைலைட் பண்ணி
கொஞ்சம் அமெரிக்கன்ஸுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துற மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் வந்து அமெரிக்கால எப்படி பாக்குறாங்கன்னா, அமெரிக்கால ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஏய், அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏற்கனவே ஆகாது. இதுல ரஷ்யாவோட பிரசிடென்ட் கொடுக்கிற பரிசை நீ எப்படி வாங்கலாம், கிஃப்டை நீ எப்படி வாங்கலாம், நம்ம நாட்டுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்கிட்டாருன்னு சொல்லி வாரன் மேல அமெரிக்கர் ஒரு சிலர் ரொம்ப கோபமான ஒரு சில பதிவுகள் போறதையும் பார்க்க முடியுது. அதே நேரத்துல ஒரு சிலர் அடிச்சாச்சரா லக்கி பிரைஸ் இவருக்கு, இப்பேற்பட்ட அதிர்ஷ்டகாரம் பாருன்னு சொல்லி அப்படி பண்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ரெண்டு வகையாவும் செய்யறாங்க. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மார்க் வாரன் செஞ்சது சரியா? அதாவது ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பல வருஷங்களாவே ஏழாம் பொருத்தமா இருக்கு, பிரச்சனையா இருக்குது. இந்த நேரத்துல ஒரு எதிரி நாட்டோட பிரசிடென்ட் வந்து நம்ம நாட்டோட ஒரு சிட்டிசனுக்கு ஒரு என்ன கிஃப்டா இருந்தாலும் கொடுத்தா எப்படி வாங்கிடலாம், அது சரியான விஷயமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல மார்க் வாரன் அதிர்ஷ்டசாலிங்க, அவர் ஒரு லக்கி பர்சன், அதனால அவருக்கு பழைய பைக்கு போல புது பைக்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்றேன். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.